நாம் இப்போ இந்த வீடியோவில் மோர் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. இரண்டையும் தண்ணீரில் 15 நிமிடம் ஊற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க, இஞ்சி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. மோர் குழம்பு செய்வதற்கு இப்போ நம்ம கெட்டியான தயிர் 1 கப் எடுத்துக்கலாம். தயிரை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க, மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாரையும் தண்ணீர் விட்டு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ மோர் ரெடி. கடாயில் பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி விதை 3ஐயும் வறுத்துக்குங்க. ஆயில் விட்டு கூட வறுத்துக்கலாம். வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு அடி மிக்சியில் அடித்து எடுத்துக்குங்க. இப்போ ஊற வச்சுருக்கோம்ல பருப்பு, அரிசி இரண்டையும் அதில் சேர்த்து திருப்பியும் மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கிங்க. தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்துக்குங்க. அதையும் ஒரு அடி அடித்து தண்ணீர் விட்டு நைஸாக நம்ம இந்த பொருட்கள்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோம். எடுத்த மசாலாவை இப்போ நம்ம மோருடன் சேர்த்துக்குங்க. மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த மோருடன் சேர்த்துக்குங்க. சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோருக்கு தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்குங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, ஜீரகம், மிளகாய் வற்றல், கருவேப்பிலை சேர்த்து நன்றாக தாளிச்சிக்கோங்க. காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. காயப்பொடி சேர்த்து தாளித்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நன்றாக வதக்கிக்கோங்க. அரை தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி, சின்னதாக இருந்தால் 1 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். 2 வெண்டைக்காயை பொடியாக நறுக்கி நன்றாக வதக்கணும். நல்லா காய் வதங்கிடணும். வதங்கி எடுத்த உடனே இப்போ நம்ம மோர் கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மோர் குழம்பு நன்றாக கொதிக்கட்டும். நன்றாக கொதித்ததும் 5 நிமிடங்கள் குறைவான தீயில் வச்சுக்கோங்க. மிகவும் மணமாக இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள். சூடாக சாதத்துடன் சாப்பிட மிகவும் ருசியான மோர் குழம்பு ரெடி. இது போல் செஞ்சு பாருங்கள். என்னுடைய குக்கிங்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.